அதிகாரம் 12. யூதித்தின் விழுமிய ஒழுக்கம். ஒலோபெரின் தன் வெள்ளிக்கலன்கள் வைக்கப்பட்டிருந்த இடத்துக்கு யூதித்தை அழைத்து வர கட்டளையிட்டான். தான் உண்டு வந்த அறுசுவை உணவையே அவள் உண்ணவும், தன் திராட்சை மதுவையே அவள் பருகவும் ஏற்பாடு செய்ய ஆணையிட்டான். அதற்கு யூதித்து, இவற்றை நான் உண்ணமாட்டேன், அது குற்றமாகும். நான் கொண்டு வந்துள்ள உணவுப் பொருளே எனக்கு போதும் என்றார். ஒலோபெரின் அவரிடம், நீ கொண்டு வந்துள்ள உணவுப் பொருட்கள் தீர்ந்து போகுமானால் அவை போன்ற உணவை உனக்கு கொடுக்க எவ்வாறு எங்களால் முடியும்? உன் இனத்தாருள் ஒருவரும் எங்கள் நடுவே இல்லையே என்றான். என் தலைவரே, உயிர்மேல் ஆணை, அடியவள் என்னிடம் உள்ள உணவுப் பொருட்கள் தீர்ந்து போவதற்கு முன்னரே ஆண்டவர் தாம் திட்டமிட்டுள்ளதை என் வழியாய் செயல்படுத்துவார் என்றார் யூதித்து. பிறகு ஒலோபெரினின் பணியாளர்கள் யூதித்தை கூடாரத்திற்குள் அழைத்து சென்றார்கள். யூதித்து நள்ளிரவு வரை உறங்கினார். வைகறை வேளையில் துயிலெழுந்தார். அடியவள் வெளியே சென்று இறைவனிடம் மன்றாடும்படி என் தலைவர் கட்டளையிடட்டும் என்று யூதித்து ஒலோபெரினுக்கு சொல்லி அனுப்பினார். அவரை தடை செய்யாமல் இருக்க ஒலோபெரின் தன் காவலர்களுக்கு கட்டளையிட்டான். யூதித்து 3 நாள் பாளையத்தில் தங்கியிருந்தார். அவர் இரவுதோறும் பெத்தூலியாவின் பள்ளத்தாக்குக்கு சென்று பாளையத்தின் அருகில் இருந்த நீரூற்றில் குளிப்பார். குளித்து முடித்த பின் தம் மக்களினத்துக்கு வெற்றி அளிக்கும் வழியை தமக்கு காட்டுமாறு இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை மன்றாடுவார். அவர் தூய்மை அடைந்தவராய் திரும்பி வந்து மாலையில் உணவு அருந்தும் வரை கூடாரத்துக்குள்ளேயே தங்கியிருப்பார். ஒலோபெரின் அளித்த விருந்து. 4ஆம் நாள் ஒலோபெரின் தன் பணியாளர்களுக்கு மட்டும் விருந்து அளித்தான். படைத்தலைவர்களுள் ஒருவரையும் அழைக்கவில்லை. தன் உடைமைகள் அனைத்துக்கும் பொறுப்பாயிருந்த பகோவா என்ற அரசு அலுவலரிடம், நீர் உடனே சென்று பொறுப்பிலுள்ள அந்த எபிரேய பெண் வந்து நம்மோடு உண்ணவும் குடிக்கவும் இணங்கச் செய்யும். இத்தகைய பெண்ணுடன் நாம் உறவு கொள்ளாமல் விட்டுவிடுவது நமக்கு இழிவாகும். அவளை நாம் கவர்ந்திழுக்க தவறினால் அவள் நம்மை எள்ளி நகையாடுவாள் என்றான். ஒலோபெரினிடமிருந்து பகோவா வெளியேறி யூதித்திடம் சென்று, என் தலைவர் முன்னிலையில் பெருமை அடையவும், எங்களோடு திராட்சை மது அருந்தி மகிழ்ந்திருக்கவும், நெபுகத்நேசரின் அரண்மனையில் பணியாற்றும் அசீரிய பெண்களுள் ஒருத்தி போல மாறவும் இத்துணை அழகு வாய்ந்த பெண்மணியாகிய தாங்கள் தயங்காமல் வரவேண்டும் என்றான். யூதித்து அவனிடம், என் தலைவர் சொன்னதை செய்ய மறுக்க நான் யார்? அவருக்கு விருப்பமானதை நான் உடனே செய்வேன். நான் இறக்கும் வரை அது எனக்கு மகிழ்ச்சி தரும் என்றார். ஆகவே யூதித்து எழுந்து சிறப்பாடை அணிந்து பெண்களுக்குரிய எல்லா அணிகலன்களாலும் தம்மை அழகுபடுத்தி கொண்டார். அவருடைய பணிப்பெண் அவருக்கு முன்னே சென்றாள். யூதித்து நாள்தோறும் உணவு அருந்துகையில் அமர்வதற்காக பகோவா கொடுத்திருந்த கம்பளத்தை ஒலோபெரினுக்கு முன்னிலையில் பணிப்பெண் தரையில் விரித்தாள். பின் யூதித்து உள்ளே சென்று அதன் மேல் அமர்ந்தார். ஒலோபெரினுடைய உள்ளம் மகிழ்ச்சியால் துள்ளியது. அவனது மனம் கிளர்ந்தெழுந்தது. யூதித்தை கண்ட நாள் முதலே அவரோடு உறவு கொள்ள வாய்ப்பு தேடியிருந்ததால் இப்பொழுது அவரை அடைய அவன் ஏக்கம் கொண்டான். எனவே ஒலோபெரின் அவரிடம், மது அருந்தி எங்களுடன் களிப்புறு என்றான். அதற்கு யூதித்து, என் தலைவரே, நான் மகிழ்ச்சியோடு அருந்துவேன், ஏனெனில் இந்நாள் என் வாழ்வின் பொன்னாள் ஆகும் என்றார். பின்னர் தம் பணிப்பெண் சமைத்திருந்ததை எடுத்து அவன் முன்னிலையில் உண்டு பருகினார். ஒலோபெரின் அவரிடம் தன் மனதை பறிகொடுத்து மட்டுமீறி மது அருந்தினான். பிறந்த நாள் முதல் அன்று போல் அவன் என்றுமே மது அருந்தியதில்லை.